ஜெசுபெல் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய நாளிலே தூய கன்னி மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்னை மரியாள் உள்ளத்தோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள் என்ற அந்த மறை உண்மையின் நிகழ்வின் பெருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவளாக இருக்கின்றாள். அதே வேளையில் இவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்த அன்னையாக இருக்கின்றாள். கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னது முதல் சிலுவையிலே இருந்து ஆண்டவரை இறக்கி மடியிலே வைக்கும் வரைக்கும் அன்னை மரியாள் இறைவனோடு ஒன்றித்திருந்தால், இறைவனோடு தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டிருந்தால், இறைவனை தன்னுடைய வாழ்க்கையிலே முழு முதல் பொருளாக கொண்டு வாழ்ந்தாள். இதனால் அன்னை மரியாள் இன்றும் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தாய்க்கு தாயாக இருந்து புதுமைகள் பல புரிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவனிடம் அழைத்துச் செல்லும் அற்புதம் நிறைந்த தாயாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் தன் மகனாம் இயேசுவிடம் பரிந்து பேசுகின்ற ஒரு அம்மாவாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் கால் கடுகடுக்க பல மைல்கள் தாண்டி எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்லுகின்றார். எதற்காக? பணிவிடை புரிவதற்காக, ஆறுதலை கொடுப்பதற்காக, மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக, அமைதியை கொடுப்பதற்காக, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய வீடு நோக்கி புறப்படுகின்றாள். அன்னை மரியாள் ஆண்டவரை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. பாருங்கள், ஆண்டவரை நினைத்து அன்னை மரியாளுடைய உள்ளம் பெருமைப்படுத்துகின்றது உள்ளத்தை. அதே வேளையிலே அவருடைய பேருண்மைகளை நினைத்து, கடவுளை நினைத்து அவருடைய மனம் பேருவகை கொள்ளுகின்றது. இதே நிலையில் தான் நாங்களும் நீங்களும் வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஒருவர் ஒருவரை தேடிச் செல்லவும், எங்கே அமைதி இல்லையோ அங்கு அமைதியை கொடுப்போம், எங்கே ஆறுதல் இல்லையோ அங்கே ஆறுதலை கொடுப்போம், எங்கே ஆதரவு இல்லையோ அங்கே ஆதரவை கொடுப்போம். எங்கெங்கெல்லாம் மனங்கள் சோர்வடைந்து குழப்பங்களோடும் மன நிம்மதியற்ற நிலைகளோடும் வாழ்கிறார்களோ அவர்கள் மத்தியில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றுகின்ற உள்ளங்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும், மாற்றம் பெற வேண்டும். தூய மரியாளுடைய உள்ளம் தூய்மை அடைந்திருந்தது. எதற்காக? ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுவதற்காக. அன்னை மரியாளுடைய உள்ளம் பேருவகை கொண்டிருந்தது, மகிழ்ச்சி கொண்டிருந்தது. எதற்காக? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவரிலே முழுமை கொண்ட வாழ்வை வாழ்வதற்காக. இதே போன்றுதான் நானும் நீங்களும் இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா நாளிலே நாங்கள் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை எங்களுக்கு உதாரணமாக அமைய வேண்டும். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை எங்களுக்கு வாழ்வை பெற்றுத்தருகின்ற வாழ்வாக அமைய வேண்டும். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அன்னை மரி மூலமாக நாங்கள் இறைமகனாம் இயேசுவிடம் செல்லவும், அவருடைய வழியிலே நாங்கள் செல்லவும், அவருடைய வழியை பின்பற்றவும் நாங்கள் தயாராக வேண்டும். ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை நினைந்து நாங்கள் பெருமை கொள்ளவும், இறைவனை நினைந்து நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளவும், இறைவனுடைய தோழமையிலே நாங்கள் வாழவும், அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்ல தயாராகுவோம். மீண்டும் அன்னை மரியாள் சொல்லுவதை போன்று, ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. இதே நிலையிலே நாங்களும் வாழ வேண்டும். இறைவனை மகிமைப்படுத்தவும், இறைவனை போற்றவும், இறைவனை துதிக்கவும், இறைவனோடு வழிநடக்கவும், இறைவனை பற்றி பிடிக்கவும், இவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராகவும். இன்று இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் தூய கன்னி மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மரி மூலமாக நாங்களும் இறைவனிடம் அழைக்கப்பட, இறைவனுடைய பாதையிலே செல்ல இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.